மாண்புமிகு உறுப்பினர் தங்கபாண்டியன். தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் கடந்த வெள்ளிக்கிழமை காலை 5 மணி அளவில் 1,31,00,000 குடும்ப தலைவிகளுக்கு மனங்குளிர 5000 வங்கி கணக்கில் வரவைத்த அவர்கள் மனத்திலும் பால் வாழ்த்த 5000 என்பது பணம் மட்டுமல்ல, யாருக்கும் அஞ்சாத ஒரு அப்பாவின் அன்பு மனம் படைத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராஜபாளையம் தொகுதியில் சேத்தூர் பேரூராட்சியில் பாதாள சாக்கடை அமைக்க அமைச்சர் நகராட்சியினுடைய அமைச்சர் அவர்கள் இப்பொழுது சனத்தொகையை எடுத்துக்கொண்டால் 25,000க்கு மேல் உள்ளதால் அதை அமைக்க அமைச்சர் முன் வருவாரா என்பதை பேரவைத் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறோம். 1,00,000ற்கு அதிகமான மக்கள் தொகை இருக்கிற இடத்தில் மட்டும்தான் பாதாள சாக்கடை திட்டம் அமுல்படுத்தப்பட்டு வருகிறது. அது குறைவாக இருக்கிற இடத்தில், சாலைகளும் குறைவாக இருக்கிற பேரூராட்சிகளில் பழைய சாலைகள் குறுகலாக இருக்கிறது. அதிலே மழைநீர் வடிகால் வேற இப்போது புதிதாக கட்டப்பட இருக்கிறது. எனவே பாதாள சாக்கடை திட்டம் அதற்கென்று அதுக்கு செயல்படுத்த ஆரம்பித்தால் சாலைகள் மிகவும் பழுதடைந்து 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் மிகவும் சிரமமாக இருக்கும். அதற்கு மாற்றான திட்டமாக தான் நம்ம மேலாண்மை கசிரி கழிவு மேலாண்மை திட்டத்தை அந்த பகுதியில் 9 கோடி ரூபாய் செலவில் நம்முடைய அரசு அதை அமுல்படுத்த அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட இருக்கிறது. எனவே பாதாள சாக்கடை திட்டம் அந்த பகுதியில் அமைப்பதற்கு எதுவும் ஏதுவாக அரசின் பரிசீலனை இல்லை என்பதை தெரிவித்துள்ளோம். மாண்புமிகு உறுப்பினர் தங்கபாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கசடு கழிவு அமைத்து கொடுத்த அமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ராஜபாளையம் தொகுதியில் சேத்தூர் பேரூராட்சியில் விவசாயிகள் அதிகம் கொண்ட பகுதியாக உள்ளது. ஏற்கனவே பேரூராட்சியிலிருந்து அவங்களுக்கு உழவர் களம் அமைத்து கொடுத்திருக்கிறாங்க. அது நெல் சேமிப்பு கூடனும் அமைக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என்பதை பேரவைத் தலைவராக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். கேள்விக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வி. அவர் களமே சக்கரபாணி இருக்காரு, கேட்டுட்டு இருக்காரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உணவு பாதுகாப்பு நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி இருக்கிறார். பல இடங்களில் அப்படி நெல் குடோன்கள் கட்டப்பட்டு வருகிறது. இப்போது பிரச்சனை என்ன சொன்னால், எல்லா விவசாயிகளிலும் நேரடியாக அரசுக்கு தான் நெல்லை விற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். காரணம், கூடுதலான தொகை கிடைக்கிற காரணத்தால். அதனால் அரசு சார்பாக பல்வேறு நடவடிக்கை, நான் டெல்டாவில் இருக்கிற காரணத்தால் எனக்கு தெரியும், பல குடோன்கள் கட்டப்பட்டு வருகிறது. அங்கு நம்முடைய ராஜபாளையத்திலும் கட்டுவதற்கு நம்முடைய உணவுத்துறை அமைச்சருக்கு பரிந்துரை செய்கிறது. தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.